ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு வித்தியாசமான கண்டென்ட் தான். பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் வீட்டிலையே செய்யலாமா, செய்கிறது ஈஸியாக இல்லைனா கடினமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விடுகதை கேட்குறேன். விடை தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்ணை பறிக்கும் சிவப்பு வைரம், தொடப்போனால் கடிக்கும் வைரம், அது என்ன? விடை தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு சின்ன சின்ன உருளைக்கிழங்கா 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் செஞ்ச முதல் தப்பு பெரிய உருளைக்கிழங்கா சூஸ் பண்ணிட்டேன். பெரிய உருளைக்கிழங்கா சூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன உருளைக்கிழங்கா இருந்தால் தான் அது அப்படியே கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. தெரியாமல் நான் பெரிய உருளைக்கிழங்கா எடுத்துட்டேன். நீங்கள் சின்ன சின்னதாக சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோல் நீக்கியாச்சு. இது எப்படி இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, சிறிதளவு உப்பு. இதை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கட்டியாக மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. ரோல் செஞ்சதுக்கு அப்புறமா அது மேலே ஆட் பண்ணுறதுக்காக 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் தனியாக வச்சுக்கோங்க. இப்போது நீளமான டூத் பிக்கை எடுத்து அதில் அந்த உருளைக்கிழங்கை நல்லா சொருகிக்கணும். இதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குத்துனேன் நான். சின்ன உருளைக்கிழங்கா இருந்தால் ஈஸியாக நம்ம அதை உள்ளே விட்டுறலாம். ரெண்டாவது அதை ஸ்ப்ரிங் மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணுறது சின்ன உருளைக்கிழங்கா இருக்கும்போது ஈஸியாக இருந்தது. நான் எடுத்தது பெரிய உருளைக்கிழங்கு. ஸோ இதுவே ஒரு முக்கால்வாசி தூரத்துக்கு நான் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பகுதி மட்டும் அப்படியே கட்டாகி விழுந்துருச்சு. ஸோ இது உருளைக்கிழங்கு ஃப்ளாப் ஆகிடுச்சு. இரண்டாவது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கோட ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனாலும் நான் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கோட சைஸ் ரொம்ப தின்னாக கட் பண்ணணும். எனக்கு திக்காக தான் வந்துச்சு. ரொம்ப தின்னாலாம் வரல. ஸோ அது ஒன்று தான். மற்றபடி உருளைக்கிழங்கு பெருசாக இருந்ததுனால கஷ்டமாக இருந்துச்சு. சின்னதாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வழியாக நான் இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துட்டேன். கடைசி இடத்துல வரும்போது கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஸோ அதை தலைகீழ திருப்பி வச்சு நான் கட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஆனாலும் அதை அப்படி இழுத்து விடுவோம் இல்லையா, இழுத்து விடும்போது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஒரு இடத்துல பிரேக் ஆகிடுச்சு இழுத்து விடும்போது. ஸோ ரெண்டாவது உருளைக்கிழங்கும் எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பாருங்கள், பிரேக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஃப்ளாப்பு. மூணாவது உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ ரொம்ப குட்டி உருளைக்கிழங்கு இது செய்யும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டேன். அந்த லேயரும் ரொம்ப தின்னாக வந்தது. எனக்கு வேகமாக சுற்றிட்டேன். இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சின்ன உருளைக்கிழங்கா இருந்தால் இப்படி நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே அந்த குச்சியிலே வச்சு அந்த இழுத்து விடுவோம் இல்லையா, அதுவும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதில் ஒரு வழியாக நான் இழுத்து விட்டுட்டேன். இந்த ஒரு உருளைக்கிழங்கு சக்ஸஸாக வந்துருச்சு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, கஷ்டப்பட்டதுக்கு அட்லீஸ்ட் ஒன்றாவது வந்துருச்சேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். பார்க்கவே இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பாருங்கள், அழகாக இருக்குல்ல. சரி, 1 சக்ஸஸ். ஒரு வழியாக 4 உருளைக்கிழங்கு எடுத்ததில் நான் 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணிட்டேன். 2 சின்னதாக இருந்த உருளைக்கிழங்கை ஈஸியாக கட் பண்ணிட்டேன். சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ அது 2க்கும் அந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்குவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லே அந்த மசாலாவை ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மேலே ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலாவை இது மேலே அப்ளை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை காய வைக்கணும்லாம் தேவை கிடையாது. அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம், பள்ளம் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி பாத்திரம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. இதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற ஆப்பச்சட்டியை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அதுதான் கொஞ்சம் பள்ளம் குறைவாக இருந்தது. வடைச்சட்டி எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பள்ளமாக இருந்தது. ஸோ அதுக்குள்ளே அந்த டூத் பீக்கோடு உள்ளே போட முடியலை. கடையிலனா பெரிய பாத்திரமாக இருக்கும், அகலமாக இருக்கும், ரொம்ப எண்ணெய் போட்டிருப்பாங்க. அப்படியே அந்த டூத் பிக்கோடு அப்படி உள்ளே போட்டுருவாங்க, பொரிச்சு எடுத்துடலாம். ஆனால் வீட்டிலங்கிறப்போ எனக்கு அந்த டூத் பிக்கு உள்ளே போகலை. ஸோ பொட்டேட்டோவை மட்டும் உள்ளே வச்சு நான் பொரிச்சு எடுத்தேன். அது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. குச்சியை பிடிச்சே திருப்பி விட்டு நான் அதை பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்படி குச்சியை பிடிச்சி திருகிக்கிட்டே இருக்கும்போது மாற்றி பொரிச்சிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த குச்சி இப்போ
அப்படியே கருகி உடஞ்சிருச்சு. என்னடா பண்ணுறதுன்னு நான் நினச்சேன். ஸோ நான் அப்பள இடிக்கி எடுத்துக்கிட்டேன். உடனேவும் அப்பள இடிக்கியை வச்சு ஈஸியாக பிரட்டி விட்டு அதை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். ஒரு வழியாக பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு வழியாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக 2 இதை பொரிச்சு எடுத்துட்டேன். பொரிச்சு எடுக்கும்போது இதுவுமே ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்ப்ரிங் ரோலில் இடையில பிரேக் ஆகிடுச்சு பாருங்கள், பிரேக் ஆகிருக்கு. இன்னொன்றையும் பொரிச்சு எடுத்தாச்சு. கஷ்டப்பட்டதுக்கு ஒன்று வந்து முழுசாக கிடச்சிருச்சு. ஒரு ஸ்ப்ரிங் ரோல் பார்க்கவே அழகாக இருந்தது. இன்னொன்று வந்து அப்படியே ஒரு இடத்துலையே குமிஞ்சிடுச்சு. அதுவும் இல்லாமல் அது பிரேக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ மேலே பெப்பர் தூள் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டு சாப்பிட கொடுத்துடலாம். இப்போ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, என்ன மாதிரி கத்துக்குட்டிகளுக்கு இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலெல்லாம் வீட்டில் செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கடையில் போனோமா, பார்த்தோமா, வாங்கினோமா, சாப்பிட்டோமான்னு இருந்துட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் செய்ய ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் சமையலில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இது வந்து கைவந்த கலை, சூப்பராக செஞ்சிடலாம். அது மாதிரி இப்போ தான் சமையல் லேசாக தெரிஞ்சவங்க இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் இதை வந்து வீட்டில் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கோலம் சேனல், சசிகலா ஃப்ரான்சிஸ் கோலங்கள் சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.